வெல்கம் டு ஷர்மிஸ் கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம மருதாணி பறித்து அரைச்சி வைக்கிறத தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம தோட்டத்திலே மருதாணி செடி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக பறித்து அரைச்சி வைக்கலாங்க. பாருங்கள், மழை கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுதுங்க, அதனால் நல்லா துளுத்து நல்லா தளர்த்து வந்திருக்கு. மருதாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, பறித்து நம்ம வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருதாணி செடிங்க. இலை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நம்ம இது கூட எதுவுமே ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நல்ல டார்க்காக செவக்குங்க. பாருங்கள், சின்ன சின்ன இலையாக தான் இருக்கும், ஆனால் வந்து நல்ல செவக்குங்க. நம்ம இது கூட பாக்கோ இல்லை சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், நல்லாவே செவக்குங்க. வாங்க, மருதாணி செடி இன்னொன்று இருக்குது, அதையும் போய் பார்க்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய மருதாணி செடி பெருசாக இருக்குது பாருங்கள். எனக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்குங்க, அதனால் நான் அங்கங்கே மருதாணி செடி வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் 3 மருதாணி செடி இருக்குங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது. வாங்க, இதில் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். மருதாணி பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள். மேலே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது. மருதாணி பூ நல்ல வாசமாக இருக்குங்க. இந்த பூ வந்து சிவனுக்கு உகந்ததுங்க. மருதாணி பூ சிவனுக்கு ரொம்ப நல்லது, நம்ம படைச்சு கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்கிறாங்க. தூக்கம் வராதவங்க, ஒத்த தலைவலி இருக்கிறவங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தூங்கும் போது தலைவாணிக்கு உள்ளே வந்து இந்த மருதாணி பூவை பறித்து நம்ம உள்ளே வச்சுட்டு தூங்கினோன்னா நல்ல தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம இதுலேயும் கொஞ்சம் பறிச்சுக்கலாங்க. மந்த்லி ஒன்ஸ் மருதாணி கண்டிப்பாக நான் வச்சுருவேங்க. எனக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க பித்தம்லாம் குறையுங்க. குழந்தைங்களுக்கும் வச்சு விடலாங்க. நகை சுற்றி அந்த மாதிரி கையில் வர ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வராதுங்க. மருதாணி நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஒரு வீட்லேயும் கண்டிப்பாக மருதாணி செடிங்கிறது வைக்கணுங்க. மருதாணி செடி வீட்டில் இருக்கிறது லக்ஷ்மி கடாச்சங்க. அதனால் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிங்களோட முக்கியமான செடி பார்த்திங்கன்னா மருதாணி செடி தாங்க. கண்டிப்பாக நீங்கள் மருதாணி செடி வைங்க. வீட்டு வாசப்படிக்கு நேராக நம்ம வந்து மருதாணி செடி வச்சுருக்கிறது இன்னும் அழகுங்க. லக்ஷ்மி கடாச்சம் சொல்லுவாங்க மருதாணி செடியை. கட் பண்ண பாருங்கள், மருதாணியை நான் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்திட்டேங்க. நான் வேறு எதுவுமே இது கூட சேர்க்கலைங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், மருதாணி நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்படி அரைச்சிங்கன்னா தான் நல்லா கை வந்து செவக்குங்க. இப்போ நான் இதை கையில் வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மருதாணி நான் இப்போ கையில் அப்ளை பண்ணிட்டேன், வச்சுட்டேங்க. இது வந்து ட்ரை ஆகி காஞ்ச பிறகு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எனக்கு வந்து 2 கைக்கும் எங்கள் பாப்பா தாங்க மருதாணி வச்சு விட்டாங்க. அவங்க தான் அழகாக வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மருதாணி காஞ்சிடுச்சு. நான் இப்போ வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக செவந்திருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி மருதாணி அரைச்சி வச்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப கூலிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.